வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். நியூஸ் பஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். வணக்கம் கௌதமி. வணக்கம் வினோதர்ஷன். அனைவருக்கும் வணக்கம். சக்தி டிவி குளோபல் ஊடாக மோடு இணைந்திருக்கும் சர்வதேச நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாட தயார் என ஜனாதிபதி தெரிவிப்பு. ரயில் ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிட்டுள்ள நிலையில் தனியார் பஸ் உள்ளிட்ட சில தொழிற்சங்கங்கள் இன்று நள்ளிரவு முதல் பணி பகிஷ்கரிப்பில். பிளவுபடுத்தல் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணி கேள்வி. நாடா சூறாவளி வலுவிழந்துள்ளது. வடக்கு கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் தொடர்ந்து மழை. தேசிய கலந்துரையாடல் அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டு விவாதத்தில் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் கலந்து கொண்டிருந்தார். தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு எடுக்கப்படும் முயற்சிகள் தொடர்பில் இதன்போது ஜனாதிபதி விளக்கம் அளித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச புதிய அரசியலமைப்பு தொடர்பில் வெளியிட்டிருந்த கருத்து குறித்து நான் கவலையடைகின்றேன். அவரோடு நீண்ட காலம் செயற்பட்டவர் என்ற வகையில் எனது நிலைப்பாட்டை நான் கூற வேண்டும். அவர் 13 அல்ல 13+ தொடர்பிலும் தெளிவாக பேசியிருந்தார். அதிகாரத்தில் இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனையை ஒரு விதத்திலும், அதிகாரம் இல்லாத சந்தர்ப்பத்தில் அதனை வேறு விதத்திலும் பார்ப்பதாக இருந்தால் அது நாட்டுக்கே பாதிப்பாக அமையும். நாம் தேச துரோகிகளாக மாறக்கூடாது. தேசப்பற்றுள்ளவர்களாக மாறி நியாயமான தீர்வுகளை வழங்குவதற்கு கலந்துரையாட வேண்டும். குறிப்பாக நான் எதிர்க்கட்சி தலைவர் ஆர் சம்பந்தனுக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வடக்கிலிருந்து எமக்கு கிடைத்த தலைவர்களில் சிறந்த தலைவர் ஒருவரே எம்முடன் உள்ளார் என்பதில் எமக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த ஒத்துழைப்பு வடக்கு கிழக்கு அரசியல் தலைவரிடமிருந்து தினமும் கிடைப்பதில்லை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை தீர்க்க விடாமல் அதனை குழப்புவது நாளை பிறக்கவுள்ள பிள்ளைகளுக்கு நாம் செய்யும் தேச துரோகமாகும். எமக்கு ஊடக சந்திப்புகளை நடாத்தலாம், கொழும்பில் ஆர்ப்பாட்டங்களை நடாத்தலாம். எனினும் வடக்கு மக்களோடு கலந்துரையாடி பிரச்சனைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு கொழும்பில் இருக்கும் தலைவர்கள் செயற்படுகின்றார்களா என்ற கேள்வியை நான் உங்களிடம் கேட்கின்றேன். அந்த மக்கள் 27 வருடங்களாக வடக்கில் முகாம்களில் வாழ்கின்றனர். அவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சித்தால் ஊடக சந்திப்புகளை நடாத்தி வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்து சத்தமிடுகின்றனர். ராணுவத்துக்கு சொந்தமான காணிகளை பகிர்ந்தளிக்க உள்ளதாக அவர்கள் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் நடாத்தி கூறுகின்றனர். උද්ඝෝෂණයක් කළා බෝඩ් එකක් උස්සගෙන කෑ ගහනවා හමුදාවට අයිති ඉඩම් අරගෙන බෙදන්න හදනවායි කියලා හිතන්. இன்று நள்ளிரவு முதல் ஆரம்பமாகவிருந்த ரயில் சேவை தொழிற்சங்க நடவடிக்கை தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. எனினும் தனியார் பஸ், முச்சக்கர வண்டி மற்றும் பாடசாலை போக்குவரத்து சேவை சங்கம் என்பன இன்று நள்ளிரவு முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளன. சேவை சில தொழிற்சங்க பிரதிநிதிகள் இன்று பாராளுமன்ற கட்டட தொகுதியில் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடினர். எங்கள் வேலை நிறுத்தத்தினை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளோம். ஜனாதிபதியினால் வாய்மூல வாக்குறுதி வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியை நாங்கள் நம்புகிறோம். இந்த பிரச்சினை மீண்டும் பெரிய விடயமாக மாறும் பட்சத்தில் எவ்வித முன்னறிவித்தலுமின்றி எங்கள் வேலை நிறுத்தத்தை நாங்கள் தொடர்வோம். அதிவேகமாக செல்லுதல் மற்றும் இடது பக்கமாக வாகனங்களை முந்திச் செல்லுதல் போன்றவற்றுக்கு 25,000 ரூபாய் அபராதம் அறிவிக்கப்பட்டுள்ளதனை கைவிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி மற்றும் பிரதி அமைச்சர் ஆகியோர் எங்களுக்கு தெரிவித்தனர். எனினும் மாகாண தனியார் சேவை சங்கம் உள்ளிட்ட 30 தொழிற்சங்கங்கள் திட்டமிட்டபடி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தயாராக உள்ளன. தற்போது அனைத்து ஏற்பாடுகளும் முடிவடைந்துள்ளன. இன்று நள்ளிரவு 12 மணியின் பின்னர் பஸ், முச்சக்கர வண்டிகள் சேவையில் ஈடுபடாது. சாரதிகள் சங்கத்தின் அனைத்து சாரதிகளும் நாளை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவர். அவர்கள் எம்முடன் கலந்துரையாடி தீர்மானத்திற்கு வந்துள்ளனர். எமது போராட்டம் வெற்றியளிக்கும். இந்த பகிஷ்கரிப்பை நாம் உறுதியாக முன்னெடுப்போம். இந்த தொழிற்சங்கங்கள் இன்று பிற்பகல் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்கவில்லை. தண்டப்பணத்தை அதிகரிப்பதற்காக முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட உள்ளனர். எவன்கார்ட் வழக்கின் பிரதிவாதிகளான முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்ட 7 பேர் வெளிநாடு செல்வதற்கு நிபந்தனையுடனான அனுமதியை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று வழங்கியுள்ளது. இதற்கமைய இவர்கள் வெளிநாடு செல்வதாக இருந்தால் 1 வாரத்திற்கு முன்னதாக சட்டமா அதிபர் மற்றும் நீதிமன்றத்திற்கு எழுத்து மூலம் அறிவிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது.
அவன்கார்ட் சம்பவம் தொடர்பான வழக்கில் 7 சந்தேக நபர்களும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த போதே கொழும்பு மேலதிக நீதவான் கிகான் பிலப்பிட்டிய இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகள் அனைவருக்கும் வெளிநாடு செல்ல வேண்டிய தேவை உள்ளதாக அவர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் கூறியுள்ளனர். நீதிமன்றத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப இந்த விடயத்தில் தீர்மானம் மேற்கொள்ள முடியும் என இதன்போது அரசு தரப்பு சட்டத்தரணி கூறியுள்ளார். அவன்கார்ட் நிறுவனம் சட்டவிரோதமாக மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை ஒன்றை நடத்தி செல்வதற்கு சந்தர்ப்பம் அளித்து அதற்கு உடந்தையாக செயற்பட்டதால் அரசாங்கத்திற்கு 11.4 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு பிப்ரவரி மாதம் 13ஆம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதி அமைச்சர் கருணாமான் என்று அழைக்கப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரனுக்கு பிணை வழங்குமாறு கோரி அவரது சட்டத்தரணிகள் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். இந்த நகர்த்தல் பத்திரத்தை கவனத்திற்கொண்ட கொழும்பு பிரதம நீதவான் கிகான் பிலப்பிட்டிய அவருக்கு பிணை வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பிலான தீர்மானத்தை எதிர்வரும் 5ஆம் தேதி அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார். தவறான முறையில் கையாளப்பட்டதாக கூறப்படுகின்ற ஜீப் வாகனத்தை மீள பொறுப்பேற்குமாறு ஜனாதிபதி செயலகத்திற்கு கடந்த வருடம் பதிவு தபாலில் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருந்ததாக விநாயகமூர்த்தி முரளிதரனின் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கின் முறைப்பாட்டாளர்கள் தரப்பு முதல் சாட்சியாளரான ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் பிருத்விராஜ் மணம்பேரியிடம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் 7வது நாளாகவும் சாட்சியப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசேட ஜூரிகள் சபை முன்னிலையில் சாட்சிப்பதிவு இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். சாட்சியாளர் ஏற்கனவே வழங்கியிருந்த சாட்சியங்களுக்கும் தற்போது வழங்கியுள்ள சாட்சியங்களுக்கும் இடையே முரண்பாடுகள் காணப்படுவதாக பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் இன்று நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். பிருத்திவ்ராஜ் மணம்பேரியிடம் முன்னெடுக்கப்பட்ட குறுக்கு கேள்விகள் நேற்று முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் சட்டமா அதிபரின் விசாரணை இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. நடராஜா ரவிராஜின் படுகொலை தொடர்பிலான மேலதிக சாட்சி பதிவு நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் முறைப்பாட்டாளர் தரப்பு முதல் சாட்சியாளர் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் பிருத்திவ்ராஜ் மணம்பேரியை விசேட பாதுகாப்புடன் சிறைச்சாலையில் தடுத்து வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. சர் பொன்னம்பலம் ராமநாதனின் 86வது நினைவு தின நிகழ்வு ஜனாதிபதி செயலக வளாகத்தில் உள்ள அன்னாரது உருவச்சிலைக்கு முன்பாக நேற்று நடைபெற்றது. கொழும்பு விவேகானந்த சபை இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது சர் பொன்னம்பலம் ராமநாதனின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் பூஜைகளும் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் புனர்வாழ்வு மேல்குடியேற்ற சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் DM சுவாமிநாதன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் S வியாழேந்திரன், அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவர் கந்தையா நீலகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். டொனமூர் கமிஷன் மூலமாக தமிழ் மக்களுக்கு அவர்களுடைய வாக்குக்கும் மற்றும் அவர்களுக்கு வேண்டிய இடவசதிகளும் கிடைப்பதற்கு ஒரு தகுதியில்லாத ஒரு கமிஷன் என்பதை அவர் மிகவும் வலியுறுத்தினார். ஆதலினார் இவர் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இருவர்களுக்கும் சேர்ந்துதான் அவர் உழைத்தார் என்பதை நாங்கள் மனதிலே வைக்க வேண்டும். இலங்கை வாசி என்ற அடிப்படையிலே தான் அவர் பேசினார். அது கூறியது என்னவென்றால் தமிழ் மக்களும் சிங்கள மக்கள் வரும் 2 பேரும் ஒருவர். இந்த இலங்கையிலே அவர்கள் இருவரும் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தைத்தான் அவர் கொண்டு நடத்தினார் என்பதை நான் கூற விரும்புகிறேன். தமிழராக இருந்தாலும் சிங்கள மக்களுக்காக, இந்த நாட்டினுடைய முஸ்லிம் மக்கள் அனைவருக்குமாக செயற்பட்ட ஒருவர். இந்த நாட்டின் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட போது அவர்களுக்காக இங்கிலாந்து சென்று அவர்களுக்கு அவதாடி கொண்டு வந்தவர். அந்த தலைவர்கள் பின்னாளில் மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவரிடம் இருந்த அந்த இன நல்லிணக்கம், பரஸ்பரம் புரிந்துணர்வு இந்த நாட்டில் வருகின்ற தலைவரிடம் இருக்க வேண்டும். ஆனால் கடந்த காலங்களிலே இந்த நாடு காலனித்துவத்தை விடுதலை பெற்ற பின்பு இருந்த தலைவர்கள் படம் அது இருக்கவில்லை. இனிமேலாவது இந்த நல்லாட்சியிலே நிச்சயமாக சர் பொன்ராமநாதன் ஐயாவிடம் இருந்த எந்தவிதமான பாகுபாடற்ற அந்த இன நல்லிணக்க சிந்தனை வருகின்ற இந்த நாட்டின் தலைவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்காக முன்னின்றவர்களுள் ஒருவரான சர் பொன்னம்பலம் ராமநாதன் 1851ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி பிறந்தார். சட்டத்தரணி, சட்டசபை உறுப்பினர் என பல்வேறு தகமைகளுடன் சிறந்த கல்விமானாக மிளர்ந்த சர் பொன் ராமநாதன் 1930ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி தமது 79வது வயதில் இயற்கை எய்தினார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பந்தாருமூலை வளாக மாணவர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர்.
கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நுழைவாயிலில் நிறுவப்பட்டுள்ள போலீஸ் சாவடி மற்றும் அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவை அகற்றுமாறு கோரி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்திற்கு முன்னால் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இந்த பல்கலைக்கழகத்தில் காணப்படுகின்ற போலீஸ் நிலையமானது உடனடியாக அகற்றப்பட வேண்டும். இவ்வாறு போலீஸ் நிலையமானது வேறு எந்த ஒரு பல்கலைக்கழகங்களிலும் இல்லாத காரணத்தினால் இது இங்கு அமைந்து காணப்படுகிறது. உடனடியாக இந்த பல்கலைக்கழக போலீஸ் நிலையமானது அகற்றப்பட வேண்டும். இது மாணவர்கள் சுதந்திரத்துக்கு மிகவும் அச்சுறுத்தலாக காணப்படுகின்ற ஒரு விடயமாக உள்ளது. பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற போலீஸ் பீடத்தினை நீக்குதல், பல்கலைக்கழக வளாகத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவியினை நீக்குதல் மற்றும் இனிவரும் காலங்களில் பொருத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள சிசிடிவிகளை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், 2ஆம் 3ஆம் வருட மாணவர்களுக்கு விடுதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிராகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் இங்கு ஒழுங்கு செய்திருக்கின்றோம். மேலும் பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு நாங்கள் கடிதம் மூலம் அனுப்பித்திருந்த போதிலும் எமக்கு அதற்கு இன்னும் சரியான பதில்கள் கிடைக்கவில்லை. அதனை காரணமாக கொண்டு இன்று நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கின்றோம். அத்துடன் பரீட்சை பெறுபவர்களை தாமதிக்காது வெளியிடுமாறும் மாணவர்கள் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கோரியிருந்தனர். யாழ் தீவகத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பாக மேலும் 3 சாட்சியங்கள் யாழ் மேல் நீதிமன்றத்தில் இன்று பதிவு செய்யப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் தீவகத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் மீது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினர் மேற்கொண்ட தாக்குதல்கள் தொடர்பில் வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்தின் சாரதி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் மெய்ப்பாதுகாவலர் மற்றும் ஆதரவாளர் ஆகியோர் இன்று சாட்சியம் அளித்துள்ளனர். 2001ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி தீவகத்துக்கு தேர்தல் பரப்புரைக்கு சென்றிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மீது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினரால் நாரந்தனை பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 2 கொல்லப்பட்டதோடு 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் யாழ் மேல் நீதிமன்றத்தில் இன்று வரை 11 பேரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை 32ஆம், 26ஆம், 17ஆம், 12ஆம், 9ஆம் சாட்சியங்களுக்குரியவர்கள் தங்களது கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் தற்போது வசிக்கவில்லை என 3 கிராம உத்தியோகத்தர்கள் நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கில் நாளையும் சாட்சி பதிவு இடம்பெறவுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணி இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அரசாங்கம் அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வீடொன்றை வழங்குவதை நாம் கண்டோம். கொழும்பு 7 விஜயராம மாவட்டத்தில் வெளிவிகார அமைச்சர் லக்ஷ்மண் கதிர்காமர் தங்கியிருந்த வீடே அது. ஜனவரி 8ஆம் தேதி புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அந்த வீட்டிலேயே இருந்தார். அந்த வீட்டை புனரமைப்பதற்காக சில மாதங்களுக்கு முன்னதாக 3 கோடி ரூபாவை அரசாங்கம் ஒதுக்கியது. கடந்த திங்கட்கிழமை புதிதாக குறைநிரப்பு பிரேரணையொன்று பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ வாசஸ்தல வளாகத்தில் கட்டடம் ஒன்றை அமைக்க வேண்டியுள்ளதாக அதில் இருந்தது. அதற்கான செலவாக 1,97,00,000 ரூபாய் குறிப்பிடப்பட்டிருந்தது. இன்னும் 2 கோடி ரூபாய் சிறிகொத்தாவுக்கு செல்லும் வீதிக்கு காப்பாற்றிட்டமைக்காக நன்றிக்கடன் செலுத்துகின்றனர். மஹிந்த ராஜபக்ச வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்காமைக்கு என்ன காரணம் என்பது உங்களுக்கு நாட்டுக்கும் தெளிவாகின்றது. இதுவே உண்மையான காரணம். මහින්ද රාජපක්ෂ මහත්තයා අයවැයට විරුද්ධව ඡන්ද දෙන්නේ නැත්තේ මෙන්න ඇත්තේ කතන්දර පොත් කියවන්න පුස්තකාලයක් සදලා දෙන්න කියලා මම ඇමතුමාගෙන් ඉල්ලනවා. அத்து பசிது நெத்மின வில்கமுவ அக்ரகால கும்புகந்த ஆரம்ப வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் மாணவராவார். அவரின் வேண்டுகோளை கருத்திற்கொண்டு சிறந்த சமூகம் ஒன்றை உருவாக்கும் செயற்பாட்டுடன் மக்கள் சக்தி மக்கள் அணி இன்று கைகோர்த்தது. மாத்தளை மாவட்ட வில்கமுவ அக்கரகால கும்புகந்த மிகவும் கஷ்ட பிரதேசமாகும். கடந்த ஏப்ரல் மாதம் வில்கமுவ மக்களின் பிரச்சினைகளை தீர்க்கும் நோக்கில் நடாத்தப்பட்ட கம்மித்து திட்டத்தின் போது பசிது நெத்மின தனது பாடசாலைக்கு நூலகம் ஒன்றை பெற்றுத் தருமாறு கோரியிருந்தார். பசிது நெத்மின உள்ளிட்ட வில்கமுவ அக்ரகால கும்புகத்த ஆரம்ப வித்தியாலய மாணவர்களின் கனவை நனவாக்கும் வகையில் நூலகம் ஒன்றை அமைப்பதற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. மக்கள் சக்தி திட்டத்துடன் அபிவிருத்தி லொத்தர் சபையும் கைகோர்த்துள்ளது. இந்த நிகழ்வில் அபிவிருத்தி லொத்தர் சபையின் விற்பனை உதவி முகாமையாளர் அசங்காம குருசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் சிலர் கலந்து கொண்டிருந்தனர். கிண்ணியா மத்திய கல்லூரி விளையாட்டரங்குக்கான கட்டடத்திற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. சுமார் 1,60,00,000 ரூபாய் செலவில் இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்படவுள்ளது. இந்த நாட்டிலே எங்களுடைய மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் இந்த நாடளாவிய ரீதியிலே நாங்கள் பல பிரச்சனைகளை இன்று முகம் கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று எல்லா பிரதேசங்களிலும் இந்த இனவாத
பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டு இன்று இனவாதம் பேசுகின்ற அல்லது இனவாதத்தை தூண்டுகின்ற சக்திகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகையால் ஒற்றுமை என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் விட்டுவிட்டு நாங்கள் விலகி செல்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறான செயற்பாடுகள் இன்று தலை தூக்குகின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு சென்றிருக்கின்றது. இந்த நல்லாட்சியிலே இன்று சில இனவாதங்களை தூண்டுகின்ற குழுக்கள் இன்று எங்களுடைய சமுதாயத்திலே முளைத்த வண்ணம் இருக்கின்றார்கள். வங்காள விரிகுடாவில் உருவாகியிருந்த நாடா சூறாவளி மீண்டும் தாளமுக்கமாக வலுவிழந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் காரணமாக நிலவும் சீரற்ற வானிலையால் வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் காற்றுடன் கூடிய குளிரான வானிலை நேற்று முதல் நிலவி வருகின்றது. இப்ப சரியான குளிரா இருக்குது. அந்த கண்டின் விரலியா பக்கம் போனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. நேற்று சாவா ஒரே மழை, சின்ன சின்ன வீடுகள் எல்லாம் தகரம் எல்லாம் பறந்துட்டுது. காற்று காரணமாக யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று காலை 8:45 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் சம்பவத்தில் சாவகச்சேரி சப்பாச்சி மாவடி பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய ஒருவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ் மாவட்டத்திலே நேற்று பிற்பகல் முதல் பெய்து வரும் கடும் மழை மற்றும் காற்று காரணமாக மீனவர்கள் தங்களுடைய மீன்பிடி நடவடிக்கைகளில் இன்று ஈடுபடவில்லை. குறிப்பாக நேற்றைய தினம் பருத்தித்துறை கடலிலிருந்து மீன்பிடிக்க சென்ற சில படகுகள் காணாமற் போயிருக்கின்றன. குறிப்பாக இங்கே பெருமளவான படகுகள் இங்கே கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நியூஸ் செய்திகளுக்காக. இதேவேளை பருத்தித்துறை பகுதியில் 4 படகுகளில் மீன்பிடி நடவடிக்கைக்காக 12 மீனவர்கள் நேற்று கடலுக்கு சென்றிருந்தனர். எனினும் 3 படகுகள் கரைக்கு திரும்பியுள்ள நிலையில் படகு ஒன்றும் மீனவர்கள் இருவரும் இன்னும் கரைக்கு திரும்பவில்லை என வடமராட்சி மீனவ சங்க தலைவர் வை அருள்தாஸ் தெரிவித்துள்ளார். இந்த போட்டுகள் அறிவித்தல் வரதுக்கு முன்னம் போட்டு அப்ப போனதுக்கு பிற்பாடு காத்து திடீரென்று காத்தொழும்பிட்டுது. அதால என்ன ஒரு 8-10 போட்டு கிட்ட போனது மிச்சம் வந்துட்டுது. என்ன 3 போட்டு வந்து கரை சேரையில் வெள்ளத்துறையில் ஒரு போட், இந்த எரிஞ்சம்மன் கோயில் ஒரு போட், சுப்பிரமணம் ஒரு போட். எல்லா போட்டுலையும் 12 பேர் போனவே 6 பேர் இன்னும் கரையை வந்து சேரையில். இதேவேளை பருத்தித்துறை கடற்பகுதியில் 5 இந்திய மீனவர்களுடன் படகு ஒன்று தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் மயிலட்டே கடற்றொழில் கூட்டுறவு சங்கத்தினர் மீனவர்களை பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு செல்ல வந்துள்ளனர். இதன் பின்னர் மீனவர்களுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் குடிநீர் என்பன கூட்டுறவு சங்கத்தினரால் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். திரும்பி காத்துக்கடல வந்து திசை மாதிரி வந்துட்டோம். அப்ப இடையில ஒரு போட்டு வந்தாங்க. ஐயா இது எங்க நாங்க கோடியேரி போகணும் அப்ப கேட்டோம். கோடியேரி எப்படி போகணும் தெரியல. நீங்க எங்க கூட வாங்க, இங்க வந்து இங்க வாங்க, அதுக்கு பிறகு நம்ம போலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதோட வந்து அவங்க பேடியா வந்தோம். 5 பேர் வந்தோம். இதன் பின்னர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்திருந்த கடற்படையினர் உரிய மீனவர்களை தங்களிடம் ஒப்படைக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். இதன்போது பொதுமக்களுக்கும் கடற்படையினருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. காப்பாற்ற நீங்க இல்ல, அடுத்த வந்து நாட்டுக்காரன் வந்தோடனே பாருங்க. இதன் பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்த பருத்தித்துறை பிரதேச செயலாளரின் உதவியுடன் இந்திய மீனவர்கள் கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான நாடா புயல் வலுவிழந்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தியிருந்தது. அமைச்சரா இருந்ததுக்கு இருந்த காலத்தினமாக இருக்கலாம். அதுக்கு முதல் வெறுமனே ஒரு ஒட்டுக்குழுண்ட தலைவராக இருந்த காலமாக இருக்கலாம். வடகிழக்கில் மட்டுமில்லை, தமிழருக்கு எதிராக வந்து பொதுமக்களுக்கு எதிராக மட்டுமில்லை, அரசியல் தலைவர்களுக்கு எதிராகவும் மிக மோசமான கொடூரமான வகையிலே வன்முறையை மட்டுமில்லை போர்க்குற்றங்கள் செய்கிற அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருப்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விடயம். இன்றைக்கு தமிழ் மக்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது ஸ்ரீலங்கா அரசு உடைய கட்டுப்பாட்டில் வந்து இயங்கின தரப்புகள் இராணுவம் முற்படைகள் மட்டுமல்ல ஒட்டுக்குடுக்குகள் செயற்பட்டதையும் விசாரித்து அதுக்கு தண்டனை விதிக்கப்பட வேணும் என்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. இன்றைக்கு இந்த அரசாங்கம் தங்களுக்கு ஒரு எடுபடியாக வந்து கூட்டமைப்பை வச்சிருக்கிறபடியால்
டக்ளஸ் தேவானந்தா தேவைப்படாமல் இருக்கிற ஒரு நிலையில அவர் ஏதோ ஒரு வகையில வந்து மக்களிடம் ஒரு செல்வாக்கை வளர்த்துக் கொள்வதற்காக அவர் செய்த அநியாயங்கள் 30 வருஷத்துக்கு மேலாக வந்து செய்த அநியாயங்கள், இந்த மக்களுக்கு செய்த அநியாயத்தை மூடி மறைக்கிற கோணத்தில் சில வழியில் இந்த கருத்துகள் தெரிவித்திருக்கலாம். இந்த அனைத்து அநியாயங்களும் நடந்த இனாளிப்புக்கு இபிடிபியும் அந்த தலைமையும் வந்து பொறுப்பு கூற வேண்டும் என்றதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அவருடைய நன்மை காலமாக கூறுகின்ற கருத்து வேடிக்கையான கருத்துக்களாக தான் நமக்கு தெரியும். இதுவரை கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லெண்ணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் தொடர்பிலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து வெளியிட்டார். எல்லைராசியை வந்து கணக்கெடுக்கிற இல்லை, அது ராஜபக்சண்ட அரசாங்கத்தால வந்து தனக்கு தேவைப்பட்ட ஒரு விடயத்தை முன்னெடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. ஆனா அதை தாண்டியும் வந்து எல்எல்ஆர்சி சொன்னதுக்காக இல்ல, எங்களுக்கு தெரியும் மக்கள், தமிழ் மக்கள் என்ற வகையில வந்து எங்களுக்கு யார் யார் அநியாயம் செய்தது வந்து எங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வகையில வந்து இப்படி பங்களிப்பு அந்த அநியாயங்கள் வந்து நடந்த போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், இனாளிப்பு போன்ற பாரிய குற்றங்களுக்கு இபிடிபி உடந்தையாக இருப்பது நம்முடைய ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு. இந்த பொறுப்பு கூற நடைபெறுகின்ற பொழுது அவர்கள் பொறுப்பு கூற வைக்க வேணும் என்றதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. என்னை பொறுத்தவரையில நான் இந்த மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களோட ஒரு மிக முக்கியமான அம்சமாகத்தான் ஊடகங்களுக்கு எதிராக வந்து திட்டமிட்ட வகையில வந்து செயல்பட்ட விடயங்கள் அணுகப்பட வேணும் என்றதான் எங்களுடைய கருத்து. அந்த வகையில வந்து ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல வந்து இபிடிபி அமைப்புக்கு இந்த அனைத்து விடயங்களிலும் வந்து அவர்களுக்கு ஒரு பாரிய பங்கு இருக்கின்றன, செய்த நடந்த அநியாயங்களுக்கு பாரிய பங்கு இருக்கின்றன. அவர் ஒரு சில விடயங்களை மட்டும் கூறுகின்றார் என்றால் கூறாத அனைத்து குற்றங்களுக்கும் அவர்களுக்கு நேரடி பங்கு இருக்கின்றதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு கருணாநிதி உடல்நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஊட்டச்சத்து மற்றும் நீர்ச்சத்து குறைவுக்காக கருணாநிதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறித்த தனியார் வைத்தியசாலை அறிக்கையொன்று வெளியிட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் சில நாட்கள் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு இலங்கையின் அதிசிறந்த கிரிக்கெட் வீரராக ஏஞ்சலோ மெத்யூஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஜனரஞ்சக வீரர் விருது TM டில்ஷானுக்கும் ஆண்டின் வளர்முக வீரருக்கான விருது குசால் மெண்டிஸுக்கும் கிட்டியது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் வருடாந்த விருது வழங்கல் விழா பத்தரமுல்லையில் நேற்றிரவு கண்கவரும் விதத்தில் நடைபெற்றது. இந்த வைபவத்தில் கிரிக்கெட் வீர வீராங்கனைகள், நடுவர்கள், விளையாட்டுத்துறை ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் கௌரவிக்கப்பட்டனர். விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர, பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரும் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளருமான வசீம் அக்ரம், இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் திலங்க சுமதிபால் ஆகியோர் வைபவத்தில் கலந்து கொண்டிருந்தனர். மகளிருக்கான ஆசிய கிண்ண 20-20 போட்டிகளில் பங்கேற்றுள்ள இலங்கை வீராங்கனைகளால் இந்த வைபவத்தில் பங்கு பெற்ற முடியவில்லை. 20-20 போட்டிகளில் அதிசிறந்த பந்து வீச்சாளராக லசித் மாலிங்க தெரிவானார். 20-20 கிரிக்கெட்டில் அதிசிறந்த துடுப்பாட்ட வீரர் விருது TM டில்ஷானுக்கு கிட்டியது. சர்வதேச ஒருநாள் அரங்கில் சகல துறையிலும் ஆற்றல்களை வெளிப்படுத்திய வீரருக்கான விருது இலங்கை அணியின் தலைவரான ஏஞ்சலோ மெத்யூஸ் வசமானது. ஒருநாள் அரங்கில் அதிசிறந்த பந்து வீச்சாளர் விருது லசித் மாலிங்கவுக்கு கிட்டியதுடன் அதிசிறந்த துடுப்பாட்ட வீரர் விருதை குமார் சங்கக்கார் தட்டிக்கொண்டார். டெஸ்ட் அரங்கில் அதிசிறந்த சகலத்துறை வீரராக ஏஞ்சலோ மெத்யூஸ் தெரிவானார். அதிசிறந்த டெஸ்ட் துடுப்பாட்ட வீரர் விருதை தினேஷ் சந்திமால் வென்றார். சர்வதேச மட்டத்துக்கு உயர்ந்து ஆற்றல்களை வெளிப்படுத்திய இளம் வீரருக்கு பரிசளிக்கப்படும் வளர்முக வீரர் விருது குசால் மெண்டிஸுக்கு கிடைத்தது. மக்களின் ஆதரவால் தீர்மானிக்கப்படும் ஜனரஞ்சக வீரர் விருதுக்கு TM டில்ஷான் பாத்திரமானார். ஆண்டின் அதிசிறந்த கிரிக்கெட் வீரர் விருது ஏஞ்சலோ மெத்யூஸுக்கு கிட்டியது. BBC கொழும்பு செய்தியாளர் அஸ்ஸாம் அமீன் இன்று தனது சமூக வலைதளத்தில் கார் ஒன்றின் புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார். பத்திரமுலையில் உள்ள அமைச்சர்களுக்கான வாகன தரிப்பிடத்தில் இந்த சொகுசு வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக அவர் அதில் தெரிவித்திருந்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.